வாராவது ஹேராவது we have lot of entertainments to cover in this country. We literally have lot of entertainment to cover. Starts with IPL. ஏன்னா ஐபிஎல்ங்கிறது பொதுவாக இந்தியா முழுக்க எல்லாருக்கும் உள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் யூனோ ஒரு சில டீம்ஸ் எல்லாம் வந்து 12 கேம் விளாண்டுட்டாங்க. ஜஸ்ட் 3 டீம் மட்டும்தான் இதுவரை எலிமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த 7 டீமில் யார் அந்த டாப் 4 அப்படிங்கிறதுல வந்து அவ்வளோ க்யூரியஸாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷலி இப்போ லாஸ்ட்டாக மும்பை இந்தியன்ஸ் விளாண்ட மேட்ச்சில் இந்த லாஸ்ட் ஓவர் தீபக் சஹர் போட்டதில் அந்த 1 பால் 1 ரன் இருக்கும் போது அவர் ஏன் வந்து இந்த ஸ்டெம்பு பின்னாடி இருந்து அந்த பாலை கனெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அப்படியே மண்டையை போட்டு உருட்டிக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா இதில் சிஎஸ்கேல வந்து ஒருத்தன் என்னன்னா நான் அச்சா 6 தான் அடிப்பேன் அடிக்கிறான். பொசுக்குன்னு பல வருடங்களுக்கு பிறகு 180 சேஸ் பண்ணிட்டாங்க. என்னால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. அதில் நடுவில் வேறு இங்கிட்ட ஹெலிகாப்டர் அடிக்கிறாரோ இல்லையோ தோனி அங்கங்கே வந்து ஆர்மி மேனுக்கு சல்யூட். ரோஹித் சர்மா திடீர்னு பார்த்தீங்கன்னா சிட் ஆகிப்போச்சு. அவர் வேறு டெஸ்ட் டீம்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். பாவம் இப்போ தான் 18 வயசு ஆகிடுச்சு, அதுக்குள்ளே அவர் போயிட்டார். இந்த மாதிரிலாம் பல என்டர்டெயின்மெண்ட்டான, சோகமான, எமோஷ்னலான இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. வர இந்தியாவில் எது நடந்தாலுமே வந்து யாரோ ஒரு பெரிய டைரக்டர் எழுதி கொடுத்த மாதிரியே நடக்குது. ஏன்னு தெரில, ஒரு கமர்ஷியலாக கொண்டு வந்துடுறாங்க. பட் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த ஹிந்தி படங்கள் எடுக்கும் போது அதில் வந்து இந்த இவ்வளோ கமர்ஷியல் இல்லை. இந்த பழி வாங்கும் ரிவெஞ்ச் இப்படிலாம் கதை இல்லைன்னு சொல்லி நான் சொல்லலை. அமீர்கானே ஃபீல் பண்ணார். நம்ம பேஸை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அமீர்கானே ஒரு வாட்டி ஃபீல் பண்ணார். பட் ஆனால் சினிமா துறையை தவிர மற்ற எல்லாத்துலேயும் இந்த மசாலா வச்சுருக்காங்க, ரிவெஞ்சு, சென்டிமெண்ட்டு, இது எல்லாமே மற்ற எல்லா இதுலேயும் அந்த டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் சினிமாவுக்கும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணல. மேபி அமீர்கான் ஃபீல் பண்ணாலும் பண்ணுவார். அண்ட் அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு, அதுவும் ஐபிஎல்லும் வேண்டாம், நமக்கு வாரும் வேணாம். நான் நேற்று ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்தேன். இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அது படம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்தேன். ஆனால் படம் பார்த்து முடிக்கும் போது அது எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு படம் முடியும் பொழுது அந்த படம் எப்படி இருக்கோ அந்த அந்த இதோடு நம்ம வெளியில் வருவோம். நிறைய நாட்கள் இந்த ஒரு ஆக்ஷன் மூவிலாம் பார்த்துட்டு வரப்போ இப்படி பைக் உட்காந்து வெறப்பாக ஓட்டுறது, இந்த மாதிரிலாம் நிறையா அந்த ஒரு ஃபீல் வரும். இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வர்றப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட்டு செகண்ட் பார்ட் அவர் எடுக்க போகிறேன்னு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து படத்தோட டைட்டிலே எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. செந்தூர் பறக்க அடிக்கிறோம் டூரிஸ்ட் ஃபேமிலியை அப்படின்னு சொல்லி அவர் அந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்கிறாரு. அது அவர் கதையும் சொன்னார். அது எனக்கு அந்தளவுக்கு பிளாட்டு செட் ஆன மாதிரி எனக்கு தெரியலை. அதாவது எப்படின்னா, அந்த போன போலீஸ்கார் திரும்ப வர்றாரு. இவங்க தான் அவங்க தான் டெரரிஸ்ட்டாக என்னென்னு கூட கன்ஃபார்ம் பண்ணலை, ப்ரூஃப் கொடுக்கலை. பட் இருந்தாலும் நான் கேஸை முடிக்கணும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏர் ஸ்ட்ரைக் போட்டு இந்த ஏரியாவே காலி பண்ணுறேன். இதுதான் வந்து செகண்ட் பார்ட்டோட கதையாக வந்து அவர் சொல்கிறப்ப என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ யாராவது வந்து இப்போது உங்கள் ஏரியாவில் ஒரு ரவுடி இருக்கான். அந்த ரவுடி ஒரு பிரச்சனை பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் அவர் தான் அந்த பிரச்சனையை பண்ணாராங்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் எந்த ப்ரூஃபும் கொடுக்கலை. உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு நார்மலான சிவிலியன் பர்சன்ஸ். இப்போ இதுக்காக போலீஸ்காரங்க உங்கள் ஏரியாவே காலி பண்ணால், டெஸ்ட்ராய் பண்ணிட்டா, உங்கள் ஏரியாவில் கடை கிடையாது, உங்கள் ஏரியாவில் ஒன்றும் கிடையாது, உங்கள் மேலே ஒரு பாம்பை போட்டு உங்கள் ஏரியாவே நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம். எதுக்கு? உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறதுனால. நான் என்ன கேட்குறேன், அந்த போலீஸ்காரன் நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? ஏண்டா உனக்கு ஒத்தனை பிடிக்கிறதுக்கு வக்கில்ல, ஒரே ஒரு ஏரியா, நீ எவ்வளோ பெருசு, அவன் ஒரே ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் ஒரே ஒரு திருட்டு பையன். இது எப்போயிலேருந்து அவன் வேறு இந்த திருட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் நீ சொல்கிற. பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னால் அவனை பிடிக்க முடியலையா? உங்ககிட்ட அதுக்கு டெக்னாலஜி இல்லையா? என்னப்பா கப்பலில் வச்சு ஃப்ளைட்டு விடுவேன்ற, அங்கேருந்து பாம்பு போடுவேன்ற, இங்கேருந்து ட்ரோன் விடுவேன்ற, ஒரு திருட்டு பையில பிடிக்கிறது உனக்கு வக்கில்லையா? எனக்கு புரியலை. பட் எனிவேஸ், ஸோ இப்போ இது வந்து ஒத்துக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி ஒன்று நடக்கும் பொழுது அந்த போலீஸ்காரங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து அந்த போலீஸ்காரங்களை வாழ்த்து சொல்லி ஸ்டோரி போட்டால் நமக்கு எப்படி இருக்கும்?
அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ப்ரூவ் சம்திங். இவன் தான் இதை பண்ணாங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு உங்கள்கிட்ட தூக்கி தரணும். அதை தூக்கி தரும் பொழுது நம்ம அதை சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்த்து இவன் கொடுத்த ப்ரூஃபு தானா இல்லை ஏஐயில் எதுவும் பண்ணதா இப்படியெல்லாம் பார்க்கணும். அதுதானே முறை. அதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த ஏரியாவே பண்ணலையே, அந்த ஏரியாவில் இருக்க ஒருத்தன் பண்ணதாக நீங்கள் சொல்கிறீங்க, அவனை பிடிக்க முடியலையா? என்னப்பா நீ இம்மா பெருசாக வச்சுருக்கப்பா, உன்னுடைய லெவல் இவ்வளோ பெருசுப்பா, அவன் இம்பிட்டு காண்டுப்பா ஒரு ஏரியாங்கிறது முடியலை உன்னால்? வெக்கமாக இல்லை? மான கெட்ட பயலுடா. சரி, இதுதான் நான் இது ஒரு பிளாட்டுன்னு சொன்னால் இந்த பிளாட்டை எப்படி ஐ வில் அக்செப்ட்? ஐ கான்ட் அக்செப்ட் திஸ் மூவி இஸ் அ அட்டர் ஃப்ளாப் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பாருங்கள், இப்போல்லாம் இன்னொரு புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எப்படின்னா, ஒரு படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அந்த படம் ஓடுதோ ஓடலையோ, அந்த படத்துலேருந்து ஒரு 4 போஸ்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்கு மேலேயும் கீழேயும் ஏதாவது வாக்கியத்தை போட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு சர்க்குலேட் பண்ணி விட்டா பேக்ரவுண்டு மியூசிக்கோட அடிச்சு ஹிட் ஆயிடுதுப்பா. ஓ, இதில் இதெல்லாம் இருக்கா, நல்லா இருக்கும் போலையப்பா, வாங்கப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டமாக போய் ஹிட் ஆக்கிடுறோம். தட் இஸ் வெரி பேட். அது கௌதம் மேனன் கூட அவருடைய ஒரு படத்துக்கு சொன்னார், ஜீவா வச்சு எடுத்த படத்துக்கு, நானே ஆள் வச்சு என்ன பண்ணேன், இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நானே போட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டேன்னு அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னதான் நான் பார்த்தேன். ஆனால் அதான் நடக்குது. இன்னைக்கு காலைல கூட ஒரு விஷயம் பார்த்தேன், ஏதோ ஒரு போர்ட்டில் குண்டை போட்டு தாக்கிட்டாங்களாம் அப்படின்லாம் அதை சொன்னாங்க. நானும் போய் நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்குறேன், நியூஸில் பார்க்குறேன், ஆன்லைன் நியூஸில் குண்டு போட்டாங்களாம், போர்ட்டுக்கு பக்கத்தில் போட்டாங்களாம். ஆனால் போர்ட்டில் போட்ட மாதிரி தெரிலையாம். ஆனால் இங்கே ஒரு ஃபோட்டோவே இருக்குது, இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டு பறக்குது, பாம் தெரிக்குது, மேலே கீழே போர்ட்டு நாங்கள் அடித்து முடிச்சிட்டோன்னு பின்னாடி ஏதோ ஒரு ஹிந்தி பாட்டு, ஏதோ ஒரு படத்தில் நல்லா அவங்க பாலிவுட்டே இப்போ அவங்க ஒரு செட்டாக தானே வேலை பார்க்குறாங்க, அப்படி போட்டு இருக்குது. ஆனால் எவ்வளோ பெரிய முட்டா கூவாக இருக்கிறோம் நம்மெல்லாம். எது போட்டாலும் உடனே போகிறோம், அடிக்கிறோம், தூக்குறோம், தெருவையே தூக்குறோம். ஒருத்தன் செஞ்சுட்டான்ல, அந்த தெருவில் எப்படி மற்றவங்களாம் இருக்கலாம்? நான் பக்கத்து தெருவில் தான் இருக்கேன், எனக்கும் பொண்டாட்டி புள்ள குட்டி அம்மா அப்பா ஃப்ரெண்டு எல்லாம் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க தான். இருந்தாலும் பரவாயில்ல, அவன் தெருவில் ஒருத்தன் இருக்கான்ல, அவனால் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறப்ப அவனை போட்டு தள்ளணுமா இல்லையா? மொத்த தெருவையும் முடிச்சு விட்ருவோம். ஐபிஎலுக்கு போவோமா? இன்றைக்கி யாருக்கு மேட்ச்னு வர தெரில. இப்போ ஐபிஎல் பார்க்கணும் இன்றைக்கி. ஷிட், டுடே இஸ் வெள்ளிக்கிழமை. ஐ ஹாவ் அ ப்ரேயர் டு அட்டெண்ட். ஸோ ஐ வில் see you all later. Thank you. Bye-bye.